ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில நம்ம ஒரு வார்த்தைய தியானம் ஆழமாய் நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கோம்ல. அந்த வசனத்துக்கு நேரம் நம்ம திரும்ப போலாமா? சங்கீதம் 41 அதிகாரத்தின் 10 வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். இன்றைக்கு என்னை எழுந்திருக்க பண்ணும் என்கிற அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், வியாதியிலிருந்து நம்ம முடங்காம நம்ம எழுந்து கொள்ளணும்னா ஆண்டவரிடத்துல வந்தா கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம எழுந்திருக்க பண்ணுவார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு இரண்டாவதா ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நம்ம எந்த காரியத்துல ஆண்டவர் எழுந்திருக்க பண்ண அவர் ரெடியா இருக்காருன்னா, நீங்க கடன் பிரச்சனைகள் இல்ல நீங்க மாட்டிக்கொண்டிருப்பீங்கன்னா, கடன்ல நீங்க மாட்டிக்கொண்டிருப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை ஆகுறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை இந்த காரியத்துல எழுந்திருக்க பண்ணுவார். அதாவது கடன்காரர்களிடத்துல அடிமைகளாவதை காட்டிலும், கடன்காரர்களுடைய கால்களில் விழுவதை காட்டிலும், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வந்து விழும்போது, நாம் செய்த தவறுகளை சொல்லி கர்த்தருடைய பாதத்துல விழும்போது கர்த்தர் நம்ம எழுந்திருக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எழுந்திருக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். இதைதான் எல்லாருக்கும் தெரிந்த அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய கணவனை குறித்து நல்ல ஒரு சாட்சியை சொல்லி, கடன்காரர்கள் வருகிறார்கள், அவர்கள் என்னுடைய பிள்ளைகளை அவர்கள் வந்து அடிமைகளாக்கி கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை அவங்க சொல்றாங்க. யார் இடத்துல? எலிசாவிடத்துல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், முதலாவது அந்த பெண்ணிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காமல், கணவன் இறந்துட்டாங்கன்னா நம்மளாம் என்ன நினைப்போம்? கடனை வச்சுட்டு போனாங்க, இந்த ஆளை பாருங்க இப்படி கடனை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த லேடியை பாருங்க, அவங்க ஒரு தவறுமே தன்னுடைய கணவனை சொல்லல. இவங்களுடைய கணவன் யார்? இது நீங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை பாத்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவர் தான் ஒபதியா. அவர் வந்து என்ன பண்றாரு? ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை குகைக்கு 50 பேர்களாக 100 பேருக்கு 3 வருஷமாய் அவர் உணவும் தண்ணீரும் அவர் கொடுத்து காப்பாற்றுகிற ஒரு மனிதன். அதனாலே வந்த கடனே அல்லாமல் வேறு ஒரு கடனும் அல்ல. இப்பொழுது கடன்காரர்கள் வந்து கழுத்தை நெரிக்கும் போது அவர்கள் எலிசாவிடத்துல வந்து கேட்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு நன்றாக தெரிந்தது, தன் கணவன் வழிபட்ட கடவுள் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததுனால, நேர கடன்காரர்கள் கிட்ட போல, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போல, அவங்க முதலாவது ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்ததுனால நேர எலிசாவிடத்துல, கர்த்தருடைய பிள்ளை இடத்துல அவர்கள் வருகிறார்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் நீங்க போய் பாத்திரத்தை வாங்குங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பாருங்க, அவங்க போய் வாங்குறாங்க, எல்லார்கிட்ட இருந்தும் பாத்திரங்கள் கிடைக்குது. நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம போய் பக்கத்து வீட்டுல எனக்கு கொஞ்சம் பாத்திரங்கள் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? நம்மளுடைய உறவு முறை எப்படி இருக்கிறது, உறவு நிலை எப்படி இருக்கிறது? அது மட்டுமல்ல, அங்கே எலிசா ஒன்றை சொல்லுகிறார், நீங்க ஒரு பாத்திரத்திலேயே அந்த எண்ணெயை வாருங்க, அந்த எண்ணெயை ஊற்றும் போது நிரம்பினதை ஒரு பக்கத்துல வைங்க, நிரம்பாததை ஒரு பக்கத்துல வைங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த எண்ணெயை அபிஷேகத்துக்கு ஈக்குவலா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சரீரத்துல, நம்மளுடைய காரியங்களில ஆண்டவர் அபிஷேகத்தினால நிரம்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அபிஷேகிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய காரியங்கள் எவைகள்ல இன்னும் வெற்றிடங்களாய் காணப்படுகிறதோ, அபிஷேகத்தால் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்றாரு அதை நிரப்புங்க முதலாவதுன்னு சொல்றாரு. நிரம்பினத ஒரு சைட்லயும் நிரம்பாதத ஒரு சைட்லயும் வைங்க. நிறைய பேர் பாருங்க, அபிஷேகிப்பாங்க, அபிஷேகத்தினால நிரம்பி ஜெபிப்பாங்க. எப்போ? அந்த ஜெபிக்கிற அந்த நேரம் மட்டும்தான், மற்ற நேரங்களில கிடையாது. நிறைய பேருடைய சிந்தனைகள்ல அபிஷேகம் இருக்காது, சொற்களில அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிரம்பினதை ஒரு சைட்ல வைங்க, நிரம்பாததை உங்களுடைய கண்ணுக்கு நேரா கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களில கர்த்தருடைய அபிஷேகம் தேவைப்படுகிறதோ அந்தந்த காரியங்களை ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க என்று கேளுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே நம்மளா ஏதாவது ஒரு சிந்தனைகள்ல நம்மளா நினைச்சு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவோம். ஆனா அந்த பெண் அப்படி பண்ணல. நேரா எலிசா கிட்ட வராங்க. அப்ப எலிசா ஒரு உபயத்தை சொல்லுகிறார். அதாவது ஒரு சொல்யூஷனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதை போய் வச்சு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களும் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பெண்ணிடத்திலும் நம்ம அறிந்து கொள்றது, அவள் கர்த்தர் யார் என்பதை
என்பதை அறிந்தது மட்டுமல்ல, அவள் நேராய் எலிசாவிடத்துல அறிக்கை செய்கிறவளாய் இருந்தால், அது மட்டுமல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவளாய் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடனிலே அமிழ்ந்து போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. கடன்காரர்களிடத்துல கடனிலே நீ விழுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்துல நீ விழுந்திருப்பாயானால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை எழுந்திருக்க பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இந்த இரவுல ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நிறைய பேரை பாருங்க ஆண்டவரே, அப்பா 20 வருஷம் 10 வருஷம் லோனை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க ஆண்டவரே. இந்த லோன்களிலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா கடன் ஆண்டவரே, ஒன்றை ஆண்டவரே, ஒரு கடனை முடிச்சா அடுத்த கடன், ஒரு கடனை முடிச்சா அடுத்த கடன். ஒரு சகோதரியை பார்க்கிறேன், உங்க கணவனார் நீங்க கஷ்டப்பட்டு அவர் வாங்கின கடனை நீங்க அடைக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்பாக பார்த்தோன்னா இன்னொரு கடனை வாங்கி வச்சிடறாரு. அக்கா நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவருடைய பாதத்துல விழுந்துருங்க. ஆண்டவரே, நீர் யார் என்பதை நான் அறிவேன், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன். நீங்க கிரியை செஞ்சீங்கன்னா அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி அறிக்கை இடுங்க. என் கணவரை மாற்றுகிறது உம்மாலே லேசான காரியம். அந்த கடன் வாங்குகிற அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று நீங்க அதட்டி நீங்கள் ஜெபிக்கும் போது, அதிகாரமாய் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை நீங்கள் காணுவீர்கள். அப்பா, என்னோடு இணைந்து யார் யார் ஆண்டவரே இந்த கடனுக்கு அடிமைகளா இருக்காங்களோ அந்த கடன்களிலிருந்து விடுதலையாக கிருபை செய்யுங்க. அவர்களை எழுந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவ்வளவுதானே எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இப்படியே தானே 5க்கும் 10க்கும் அழிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தானா என்று யார் யார் புலம்பிக் கொண்டிருக்காங்களோ அத்தனை பேர்களுக்கும் நீர் விடுதலை கட்டளை இடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. உடனிருந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. Amen, amen, amen. God bless you.